Hi students, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா memory interfacing problems நீங்க பண்ணனும் அப்படினா நம்ம என்னென்ன memory யூஸ் பண்றோம், இந்த ஒவ்வொரு மெமரிக்கும் என்ன IC யூஸ் பண்ணனும், அந்த IC ல எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும், எத்தனை டேட்டா லைன்ஸ் இருக்கும் அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சாதான் இந்த memory interfacing based problems நம்ம ஈஸியா பண்ண முடியும். அது என்னென்ன அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்திருக்கேன், மெமரி ஐசி எடுத்திருக்கேன். சோ இந்த மெமரி ஐசி EEPROMக்கும் RAMக்கும் என்ன நம்பர் வரும், ஐசி நம்பர் என்ன வரும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அடுத்தது இந்த மெமரி கெபாசிட்டி எவ்வளவு, அந்த ஐசிக்கு எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும், எத்தனை டேட்டா லைன்ஸ் இருக்கும் அப்படிங்கற டீடைல தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படினு சொன்னீங்கன்னா 2708/6208 2708ங்கிறது என்ன அப்படினா EEPROM IC நம்பர். சோ 6208ங்கிறது என்ன அப்படினா RAM ஓட IC நம்பர். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இதுக்கு எவ்வளவு மெமரி கெபாசிட்டி அப்படினு பார்க்க போறோம். இதோட மெமரி கெபாசிட்டி வந்து 1K. இப்போ இதுல எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் வரும் அப்படினா 10 அட்ரஸ் லைன்ஸ் வரும். டேட்டா லைன்ஸ் வந்து 8 டேட்டா லைன்ஸ் வரும். ஓகேவா? அடுத்த ஐசி நம்பர் நான் எப்படி மேடம் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படினா ரொம்ப சிம்பிள். இந்த ரெண்டு ஐசி நம்பரை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அடுத்து எழுத போற எல்லாமே ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த 08 எடுத்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. ஓகே, சோ 8 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும்னா என்ன வரும், 16 வரும். ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்றேன், 2716. அதே மாதிரி இங்க 6216. பாருங்க எவ்வளவு ஈஸியா இருக்கு. இப்போ அடுத்து நான் என்ன பண்றேன், இதோட கெபாசிட்டி நான் எழுதணும். சோ இந்த கெபாசிட்டி நீங்க எப்படி பண்ணணும் அப்படினா, சோ 1 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், 2K ன்னு வந்துரும். ஓகே, சோ அப்ப இதுல எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் வரும் அப்படினா 11 அட்ரஸ் லைன்ஸ் வரும், 8 டேட்டா லைன்ஸ் வரும். ஓகே, சோ டேட்டா லைன்ஸ் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேமா தான் வரும், அதுல எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த 16 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்படி பண்ணீங்கன்னா என்ன வரும், 32 ன்னு வரும். சோ அப்ப 27326232 ன்னு வரும். அப்ப இங்க என்ன பண்றீங்க, இந்த 2 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 4K ன்னு வந்துரும். ஓகேவா? அப்ப அட்ரஸ் லைன்ஸ் என்ன வரும், 12 அட்ரஸ் லைன்ஸ், 8 டேட்டா லைன்ஸ் வரும். நெக்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த 32 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப என்ன வரும், 64 ன்னு வரும். சோ அப்ப 2764/6264. இது எழுதுறதுக்கு எவ்வளவு ஞாபகம் ஈஸியா இருக்கு பாருங்க. ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. அப்ப இதோட மெமரி கெபாசிட்டி என்னன்னா, சோ 4 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும், 8K ன்னு வரும். ஓகேவா? அடுத்து இதுல அட்ரஸ் லைன்ஸ் என்ன வரும், 13 அட்ரஸ் லைன்ஸ் வரும், டேட்டா லைன்ஸ் எத்தனை வரும், 8 ன்னு வரும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த 64 நீங்க என்ன பண்ற 4 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. அப்ப 64 into 4 போட்டீங்கன்னா என்ன வரும், 256 ன்னு வரும். அப்போ 27256. கரெக்ட்டா? அதே மாதிரி இங்க 62256. ஓகே, அடுத்து இந்த 8 நீங்க என்ன பண்ணணும், 4 ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம், 64 4 ஆல மல்டிப்ளை பண்ணிருக்கோம். கரெக்ட்டா? அதே மாதிரி இங்க என்ன பண்றீங்க, 8 4 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. சோ 8 4s are 32. அப்ப இங்க வந்து 32K ன்னு வரும். அப்ப 32K அப்படினா அட்ரஸ் லைன்ஸ் எத்தனை வரும், 15 அட்ரஸ் லைன்ஸ் வரும், 8 டேட்டா லைன்ஸ் வரும். ஓகே, இப்போ அடுத்து இந்த 256 எடுத்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. அப்ப 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும், 512 ன்னு வரும். கரெக்ட்டா? சோ அப்ப 27512. அதே மாதிரி 62512. ஓகேவா? இப்போ இந்த 32 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும், 64K ன்னு வரும். கரெக்ட்டா? இப்போ இங்க எத்தனை அட்ரஸ் லைன்ஸ் வரும், 16 அட்ரஸ் லைன்ஸ் வரும், அடுத்து 8 டேட்டா லைன்ஸ் வரும். ஓகேங்களா? சோ இந்த டேபிள் வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் வரணும். ஏன்னா சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐசி வந்து 8085 ஓட இன்டர்ஃபேஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? தட் இஸ் 8K RAM இல்ல வந்து பாத்தீங்கன்னா 8K EEPROM அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நம்ம என்ன ஐசி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நமக்கு தெரியணும். ஒரு சில எக்ஸாம்பிள்ல இல்ல ஒரு சில क्वेश्चनல தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஐசி நம்பரை மென்ஷன் பண்ணுவாங்க.
ஒரு சிலது எதுவுமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்மளாதான் ஐசி நம்பர் எடுக்கணும். அப்போ இந்த ஐசி நம்பர் நமக்கு தெரியணும். அந்த ஐசி நம்பருக்கு மெமரி கெப்பாசிட்டி எவ்வளோ, அட்ரஸ் லைன்ஸ் எவ்வளோ, எத்தனை டேட்டா லைன்ஸ்ங்கிற டீட்டெயிலும் நமக்கு தெரியணும். ஸோ அதனால நீங்க வந்து மெமரி இன்டர்ஃபேசிங் ப்ராப்ளம் போறீங்க அப்படின்னா இந்த டீட்டெயிலை நீங்க கரெக்டா ஸ்டடி பண்ணிக்கணும். ஸோ இந்த டீட்டெயில் இல்லாம இன்னொரு டீட்டெயில் தெரியணும். அது என்ன டீட்டெயில் அப்படின்னா டீகோடரோட டீட்டெயில். ஸோ டீகோடர் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ டீகோடர்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து 74LS138 டீகோடர் இருக்கு. இப்போ இந்த டீகோடரை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா 3 to 8 டீகோடர். ஸோ இது வந்து எதை மீன் பண்ணா 3 to 8 டீகோடர். அப்போ 3 இன்புட் இருக்கும், 8 அவுட்புட் இருக்கும். அதே மாதிரி 74LS139. அப்போ 139ங்கிறது வந்து 2 to 4 டீகோடர். ஸோ இந்த டீட்டெயிலும் உங்களுக்கு என்ன பண்ணணும், தெரிஞ்சு வச்சுக்கணும். டீகோடர் ஐசி என்ன, ஸோ எத்தனை இன்புட்டுக்கு எத்தனை அவுட்புட்டுக்கு நமக்கு எந்த ஐசி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சது அப்படின்னா ப்ராப்ளம் போடுறது ரொம்ப ஈஸி தான். அது ஒண்ணுமே இல்லை. இந்த டீட்டெயிலை நீங்க அடுத்த ப்ராப்ளம் போடுறதுக்கு நீங்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.